நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த கான்செப்ட் படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எந்த மாதிரி நாட்களில் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது குருடாயில் பார்க்குறோம். குருடாயில் 1 மினிட். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, EMA 20 அதுக்கு மேலே கேண்டில் போயிருக்கு. பேக்ரவுண்டில் க்ரீன் வந்திருக்கு. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து, அதாவது 8:15 கேண்டில் கலர் க்ரீனாக மாறி தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில 15 மினிட்ஸோடைய சூப்பர் ட்ரெண்டையோ இல்லை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம் இதை பற்றி அது கவலைப்படாமல் அது பாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போயிட்டு ஒரு பிவட் பாயிண்ட்டு, 2 பிவட் பாயிண்ட்டு, 3 பிவட் பாயிண்டில் போய் நிற்குது. அதே மாதிரி இங்கே 1 மினிட்ல மட்டும் இல்லாமல் 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், இது எல்லாமே நான் ஹெய்கினாஷில் தான் வச்சுருக்கிறேன். பேக்ரவுண்டு கலர் இங்கே இப்போ சமீபத்தில் போன மாதிரி இருந்தது. 1 மினிட்ல. பட் மார்க்கெட் ஒரு பிவட் பாயிண்டில் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்மளுக்கு MACD 1 மினிட்ல மட்டும் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போனது. ஒரு தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் கூட மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. ஆனால் 3 மினிட்ஸில் அப்படி இல்லை. MACD இன்னும் கிராஸ் ஓவர் ஆகலை, ஆனால் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 5 மினிட்ஸ்லேயும் வால்யூம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் MACD இன்னும் நல்லா ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ நேரம் உள்ளே இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வேக்கண்ட் ஏரியா, ஐ மீன் க்ரீன் கலர் இல்லாமல் ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும். அது வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூல்ஸ். சரி, அது எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் டவுன் கொடுக்குற வரைக்கும் 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் டவுன் கொடுக்குற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். அதேமாரி இல்லைனா MACD கிராஸ் ஆகிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம், இல்லை இது கீழே டவுன் ஆகிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கடந்த ஒரு 8:15 இப்போ மணி 9:30 ஆயிடுச்சு. மார்க்கெட் தொடர்ந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. இதில் ஆப்ஷனில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர், இது 3 ஹவர். இது கணக்குக்கு என்ன சொல்லுது, 6 மணிலேருந்தே மார்க்கெட் மேலேங்கிற மாதிரி இருக்குது. இந்த 6:30. ஸோ கிட்டத்தட்ட தொடர்ந்து மார்க்கெட் கொஞ்சம் அரைச்சி மேலே கொண்டு போய் 8:15க்கு பிறகு தொடர்ந்து மேலே தூக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இதையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது, இது வரைக்கும் கூட போகலாம் 6100. ஓகே, அதுக்கு இப்போ போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 8:23, அங்கே 8:15 பார்த்தோம், 8:23. இங்கே கேண்டில் கலர் க்ரீனான பிறகு, இது 15 மினிட்ஸில் கேண்டில் கலர் க்ரீனான பிறகு பெரும்பாலும் மூவிங் அவரேஜுக்கு மேலே மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு, ப்ரைஸ் இருந்துகிட்ருக்கு. அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல பார்த்தோன்னா 323, 325 வச்சுக்கலாம். 325லேருந்து 450 வரைக்கும் இப்போ போயிருக்கு. இங்கே 1 மினிட்ல ஒரு கேப் விழுந்திருக்கு. 3 மினிட்ஸில் அது ஆகலை, 5 மினிட்ஸில் அது ஆகலை. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. அந்த கான்செப்ட் படி 475 வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கு இந்த இடத்துல வால்யூம், இந்த இடத்துல வால்யூம் எல்லாமே க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டை தொடர்ந்து மேலே கொண்டு போயிட்டு தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் அந்த ஆர்டர் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கணும். பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாக இருக்கணும். ஆசமா செலக்டருக்கு இல்லை இஎம்ஐக்கு மேலே இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மார்க்கெட் தொடர்ந்து மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் செங்கல் அடிக்க வச்ச மாதிரி மேலே இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.